வாழ்க்கையில் இன்னொரு படம் இந்த மாதிரி எடுப்பேன்னா சத்தியமாக எடுக்க முடியாது. நீங்கள் 100 கோடி கொடுத்தா கூட எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் டைம், ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். I don't believe in metaphors first of all. அந்த நீங்க அதை வந்து ஆப்ஜெக்ட் சொல்லி, இட்ஸ் நாட் an object, it's an ideology. படம் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து கிளம்பி வந்ததே வந்து எனக்கான அரசியலை வந்து இங்கே நான் வந்து பேசணும்னு தான் தெளிவாக வந்தேன். நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ வேறு எதுக்காகவோலாம் இங்கே நான் வந்து வரலை. ஹாய் கைஸ், இட்ஸ் மீ மலர் ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். இன்னைக்கு நம்மளோட பராரி டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நான் ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்பவே வந்து நிறைய அவேர்னஸ் வந்து எல்லாருமே இப்போ படம் பார்க்குறவங்களா இருக்கட்டும் அண்ட் சொசைட்டிக்குமே தேவைப்படுற அவ்வளோ அவேர்னஸ் வந்து இந்த படத்தில் வந்து எடுத்துக்கலாம், டேக்அவேயாக எடுத்துக்கலான்ற மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பராரி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்றது எனக்கு தெரியும். பட் நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும். பராரினா தான் சொந்த ஊரை விட்டுட்டு ஒரு 3 மாதம் அங்கே கிடைக்கிற வேலையை போய் கூலிகளாக செஞ்சுட்டு அந்த கூலியை வாங்கிக்கின்னு மறுபடியும் சொந்த ஊருக்கு வரவங்கள தான் வந்து பராரின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு அந்த தலைப்பு அவ்வளோ வந்து பொருத்தமாக இருந்ததுனால பராரின்னு வச்சோம். ஓகே, இந்த படம் நான் வந்து இந்த சொசைட்டிக்கு, மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதோடைய நோக்கமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அறம் தான். கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து எஸ். வளர்கிற விஷயங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அரசியல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். நம்ம கண் முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துக்கினே இருக்குது. அப்போ நம்ம வந்து சினிமாவுக்கு வரும்போது அது போய் நம்ம வந்து ஒரு விஷுவல் மீடியமாக வந்து சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி பேர் இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 பேருக்காச்சும் நம்ம சொல்கிற கருத்து போய் சேர்ந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 10 பேர் 15 பேர் தான் தவற உணர்ந்து ஒரு அறமாக நடந்துக்கினாங்கன்னா அதானே. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நீங்கள் வந்து இது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். எஸ். அப்படி ஹீரோயின்ட்டு எந்த கொஷின் கேட்கணும். ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஃபேக்டர், டேரக்டர் நம்மக்கிட்ட கதை சொல்லும் போது இந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த படம் நான் பண்ணி ஆகணுன்ற ஒரு டெசிஷன் நான் மேக் பண்ணேன் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து நிறையவே இருக்குது இந்த படத்துக்கு. ஓகே, எனக்கு பர்சனலாக ஓகே. ஃபஸ்ட்டு திங்ஸ் ராஜு முருகனன் அவரோட ஜோக்கர் படம் ஒன்று போதும் எனக்கு. நான் 100 படம் பார்த்த அளவுக்கு எனக்கான ஒரு புரிதல் கொடுக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் ஒரு இயக்குனர் இதுலேருந்து ஒரு கதை வருதுன்னாக்கா அதில் அண்ணன் கதை சொல்லும்போது கேட்டேன். ரொம்ப வந்து அவர் வந்து ஒரு சினிமேட்டிக்காக எடுக்கணும்னு நினைக்கல, வாழ்வியலாக எடுக்கணும்னு சொன்னார். அப்படின்னும் போது அந்த கதையில் வந்து அந்த மாறன் கேரக்டருக்கு வந்து நிறைய டெப்த் இருக்குது. ஸோ அது நம்மளோடது வழக்கமான வாழ்க்கை முறை இல்லைனாலும் அதை போய் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் ஒன்று கூடுதலாக வருது. ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. சாங்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு வர்றாரு. கதை ரெடி, சாங்ஸ், மியூசிக் டைரக்டர் ரெடி, சவுண்டு கூத்தன் ரெடி, எடிட்டிங் எல்லா இடத்துலையும் கேமராமேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு ப்ராடக்டாக வச்சுருக்கும்போது அந்த கதை மேலே எத்தனை பேர் ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் ஐம் பிளெஸ்ட். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எழில் அண்ணனுக்கும் ராஜமன் அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். வாழ்க்கையில் இன்னொரு படம் இந்த மாதிரி எடுப்பேன்னா சத்தியமாக எடுக்க முடியாது. ஓகே, நீங்கள் 100 கோடி கொடுத்தா கூட எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் டைம், ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூவி நான் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. எஸ், சூப்பர். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது வந்து கடைசி லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு கதை இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து அது எனக்கு ரொம்ப பண்ணணும்னு இருந்துச்சு. அதே டைம் எனக்கு ரொம்ப பயந்த சீனுமே அந்த 20 மினிட்ஸ் தான். லாஸ்ட் 20 மினிட்ஸ் நான் இவ்வளோ தூரம் வந்த கண்டென்ட்டை அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிவிடுவேன்னா அந்த ஒரு பயமும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் எனக்கு அதை நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் தேட்டருக்கு போய் பார்த்துட்டு எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக. அண்ட் வந்து நிறையா சீன்ஸ்லேயுமே வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது நிறைய சேலஞ்சஸான சீன்ஸ்லாம் நீங்கள் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது ஒரு பக்கம் வந்து இது யதார்த்தமாக நாங்கள் கொடுக்கணுன்றதுக்காக நான் நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி ப்ளீஸ். அதுக்கு அந்த கேரக்டருக்கு ரிஹர்சல்ஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பண்ணியிருந்தோம் நாங்கள். எக்ஸ்டென்சிவ் இன் த சென்ஸ் தேவைப்பட்டுருச்சு. அது வந்து என்னடா இது அப்படின்னு நினைக்கிற இது கிடையாது. டைம் பவுண்ட் கிடையாது. லேர்னிங் ப்ராசஸில் வந்து நம்ம அவைவாக இருக்கும்போது அதுக்கான டைம் எடுத்துக்குது. ஸோ 6 months நாங்கள் அங்கே இருந்து ஸ்டே பண்ணி பண்ணும்போது
எழிலன் அந்த கதை எழுதும்போது கூட ஒரு ஹீரோக்காகட்டும் வில்லனுக்காகட்டும் அந்த டைலாகு ஏதோ ஒரு ஆர்ட் மூவி மாதிரி இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் ஒரு 10 படம் ஹீரோ பண்ணாலோ பெரிய வில்லன் அடிக்கிற டைலாக் அந்த ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஐ மீன் அந்த ஒரு மேக்னானமிட்டி இருக்கும் அந்த டைலாகில். ஸோ அந்த அது வகையில் டிஓபி எடுக்கிற கேமரா இதுவாகட்டும் எல்லாமே வந்து நியூ ஃபேஷன்லாம் கிடையாது, கதைக்கு அது ஏற்ற மாதிரி இருக்குது, அப்படி தான் போகும். ஸோ ரிஹர்சல்ஸ் எக்ஸ்டென்சிவாக பண்ணும்போது அதிலும் கவனம் செலுத்தி ட்ரைனர்ஸ் 2 பேரை வச்சு அவங்க மூலிமா நிறைய இன்புட்ஸ் நாங்கள் எடுத்து ஊரில் வந்து எல்லா மக்களையும் பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறதாகட்டும். ஸோ எல்லா வகையிலும் எங்களுக்கு நல்லா அமைஞ்சது, ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. அங்கே போய் டான்ஸ் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோ ஃபன்ஃபுல்லாக ஜாலியாக தான் நீங்கள் இதை எடுத்து பண்ணீங்கன்றது நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. அண்ட் நீங்கள் எவ்வளோ சேலஞ்சஸாக இருந்தது, இல்லை எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது, என்னால் வந்து அதை ஈஸியாக வந்து மக்களாக நான் வந்து நடிக்கும் போது அப்படின்னு? இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் கமிட் ஆகும்போது நம்ம பர்சனல் லைஃப் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, சங்கீதாவுக்கும் தேவிக்கும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் கேரக்டர்ஸ். கண்டிப்பாக. ஸோ இங்கேருந்து இப்போ நான் அதை அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க, சென்னையிலேருந்து ஃபெப்ரில் வந்து நாங்கள் கமிட் ஆனோம், மார்ச்சில் அங்கே போயிட்டோம், திருவண்ணாமலை போயிட்டோம். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு வந்து இப்போது ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போ தேவிகாகணும்னா இருக்க எல்லா கலை வேலையும் கற்றுக்கணும், திருவண்ணாமலையில் கரும்பு வெட்டுறதுலேருந்து பூ பறிக்கிறதுலேருந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே ட்ரைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்து ஷூட் போகலான்னு பார்த்தா கோவிட்னால கொஞ்சம் அப்படி இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றனால எங்களால் இன்னுமே நாங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே டீப்பாக இறங்கிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months வந்து நாங்கள் இந்த ரிஹர்சல் டைம்லேயே எங்களுக்கு போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த 6 months எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஆகிட்டேன், முழுசாக மாறின சந்திரமுகியா பாருன்ற மாதிரி நான் கம்ப்ளீட்டாக தேவிகாக மாறி ஆயிடுச்சாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 50+ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது எல்லாருமே தேட்டர் ஆர்டிஸ்ட், என்னையும் ஹீரோயின் தவிர மற்றவங்க எல்லாமே தேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க சும்மாவே ஒரு கேரக்டர் கொடுத்தா கம்ப்ளீட்டாக அதை தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆக்ஷனை விட அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதுலேயே வாழ்றது, அதை பற்றி இன்புட் எடுத்துகிட்டே இருக்கிறது அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கூட இன்னும் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க ஒரு கேரக்டர் எப்படி பார்க்குறாங்க, இட்ஸ் லைஃப் லெசன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டேரக்டர் சார் எப்படி இப்போ பர்டிகுலராக நம்மக்கிட்ட ஒரு பர்சன் இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவங்க நம்மளுக்கு எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இது எல்லாமே நான் இந்த ப்ராசஸில் தான் கற்றுக்கிட்டேன். இது எல்லாமே சேலஞ்சிங்காக அண்ட் அது சேலஞ்சை விட ஒரு லெசன்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃபைன், கற்றுக்கலாம் ஜாலியாக அப்படியே போயிடுச்சு. ஓகே, நிறைய லேர்னிங் ப்ராசஸ், நிறைய லேர்னிங் ப்ராசஸ். எஸ், இவங்க 2 பேரும் இப்போ நம்ம ஒரு டேரக்டராக நம்ம ஒரு கதை எழுதும்போது இந்த பர்சன் வந்து நம்ம ஒருத்தரை வந்து நம்ம எதுலையாவது ஒரு மூவிலையோ இல்லை நம்ம ரியல் லைஃப்லையோ பார்த்து இவங்க இந்த கேரக்டருக்கு இந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்றது நம்ம ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம எழுதும்போது நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருப்போம், அந்த ஆக்டராக இருக்கட்டும் அந்த ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி. அண்ட் நம்ம வந்து அதை இன்னொருத்தர் அவங்களை எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம எனாக்ட் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ன்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இவங்க 2 பேரும் இதில் லூப்பின் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுத்தீங்க? அப்படி இல்லை, ஒரு கதை எழுதும்போதே நான் அப்படி வந்து எழுத மாட்டேன். அந்த கதை வந்து இந்த ஹீரோக்கு இந்த ஹீரோய்க்கு நான் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க வந்து அந்த கதை மாந்தர்கள். அப்போ அந்த கதைக்கு நான் ஒரு மாறன் கேரக்டர் உருவாக்குறேன்னா அது எனக்கு தான் தெரியும். நான் ஒரு ஹீரோ வச்சு எழுதுன்னா அந்த இடத்துல தோற்றுருவேன். நான் கேட்கறது வந்து ஹீரோன்னு இல்லை, என்னோட கதையில வந்து இந்த ஆக்டர் இந்த மாதிரியான தோற்றத்துல இந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த விஷயத்துல என்ன வந்து 45 kg வர சொன்னாரு. ஓகே, நீங்க ஆக்சுவலா அந்த கேள்வி என்னன்னா, அந்த மாறன் கேரக்டர் வந்து என்ன நீங்க வச்சுக்கலாம். நான் எழுதும்போது வந்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம், என்னுடைய பாடி லாங்குவேஜ். இப்போ ஒரு மாறன் நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அதுக்கு நான் வந்து அதை நான் உருவாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் அப்போ வந்து ஒரு 45 கிலோ இருந்திருப்பேன், 50 கிலோ இருந்திருப்பேன். இப்போ ஹரி வரும்போது வந்து கிட்டத்தட்ட 80-85 கிலோ. அதை வந்து குறைக்கிறதுக்காக வந்து நிறைய அப்புறம் நான் பார்த்த தேவகி வந்து ஒருத்தர் இருக்காங்க. அப்போ அந்த தேவையை நான் கொண்டுக்கின்னு வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேரை நான் பார்க்குறேன். எனக்கு எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அப்போ நான் சங்கீதாவை பார்க்கும்போது அப்போ நான் பார்த்த தேவைக்கே அவங்க வராங்க. பட் அப்படி தானே தவிர பர்டிகுலராக இந்த கேரக்டர் இவங்க தான் பண்ணு. அப்புறம் நான் வந்து அந்த படத்தில் ஜெயக்குமார்னு ஒரு வந்து ஆக்சுவலாக ஒரு வில்லனை நான் பார்த்த அந்த ஊரில் இருக்கிற ஒரு ரெகுடான ஆட்கள் நிஜ வாழ்க்கையில். அப்போ அந்தமாரி ஒரு பையன் வந்து எனக்கு வந்து தேவைப்படுறான் போது இந்த படத்துக்கு வந்து என்னென்னா, பட் கிட்டத்தட்ட நான் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜெயக்குமாருக்கெலாம் சொல்லிட்டேன். பட் நான் படம் பண்ணேன்னா அப்பயே எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஓடும். இவங்க நம்ம இவங்களை வந்து இவங்களா தானே பார்க்குறோம். அப்போ நான் முன்னாடியே அவங்க எல்லாருக்குமே சொல்லி வச்சுருந்தேன்.
நான் படம் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, ஆர்டிஸ்ட்டுங்களை கொண்டுக்கணும் வந்தது இதுக்குள்ளே. ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு வந்து தெரிஞ்ச முகங்கள். அப்புறம் நான் என் லைஃப்குள்ளே பார்த்த அந்த ஒரு கேரக்டருங்களை எனக்குள்ளே கொண்டுக்கணும் வந்து நான் ஒரு திரைக்கதையாக எழுதும்போது வந்து அது எனக்கு ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. சும்மா சொல்லுவாங்க பயங்கர 15 நாளில் எழுதின ஸ்கிரிப்ட் இது. அப்படியா? ஆமாம், இந்த கதை வந்து ஆக்சுவலாக 15 நாளில் எழுதி முடிச்சுட்டு எங்கள் இயக்குனர்கிட்ட சொன்னேன் நான். ஓகே. சொன்ன உடனே இந்த படத்தை நானே பண்ணிடுறேன்னு தான் சொன்னார். நைஸ். இட்ஸ் ரியலி கிரேட் சார். அண்ட் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு படம் வந்து எவ்வளோ சென்சிட்டிவாக நம்ம வந்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம் இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம டிஓபி கையில் தான் இருக்குன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் உங்களுடைய ஒர்க்கும் நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே இந்த சென்சிபிளான விஷயம் இருக்கிற மூவியில் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே ஏற்கனவே கான்ஃபிடென்ட். ஸோ கண்டிப்பா. டூயிங் இட் அகைன் அவ்வளோதான். லைக் பேசிக்லி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் இந்த படத்தில் நான் ரொம்ப முக்கியமானதாக என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸில் இல்லாததை எதை பார்க்குறேன்னா ரிஹர்சல்ஸ். இவங்க எல்லாருமே வந்து ஒரு 6 months ரிஹர்சல் பண்ணிட்டாங்க. ஐ வாஸ் த லாஸ்ட் பர்சன் டு கம் டு தி கமிட்லாம் ஆகிட்டேன். பட் ஐ ஹேவ் மை ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ். அப்போ வந்து ஒரு 1 week முன்னாடி தம்பி திருவண்ணாமலை வாப்பான்னு நான் வரேன், என்ன விஷயம் அப்படின்னா ரிஹர்சல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. சரி அப்படியா, சரி போய் பார்த்தா பார்க்கலாமா ரிஹர்சல் பார்க்கலாமா, சரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காட்டுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உச்சவெளியில் மொட்டை மாடியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பண்ணுறாங்க ரிஹர்சல். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதாவது எப்படின்னா டைம் கிடையாது. ஸ்டேஜில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன் 1 இல்லை கரெக்டாக சொல்ல வருவாங்க, அப்படியே வெளியே போவாங்க. சீன் 2 சீன் 3 சீன் 4 எல்லாமே ப்ராப்ஸ்லாம் இருக்காது. ப்ராப்ஸே இல்லாமல் அவங்க அந்த மைண்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ஒரு 1 hour பிரேக் எடுத்துட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கம்மி. இட் வாஸ் ஸோ லைக் பிரமிப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் பிளேஸ் பெருசாக பார்த்ததில்ல, இது ரிஹர்சல்ஸ் பார்த்ததில்ல நான். ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து ஒரு சீனை வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது ஒரு சீனை வந்து எனாக்ட் பண்ணி அப்படி பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு ஷாட் ஒன் மோர் சினிமா பண்ணுற மாதிரி இது ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் நம்மளோட ப்ராசஸே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ வி ட்ரை டு அப்போது இவங்க கிட்ட என்னென்னா நம்ம ஃபிலிம் மேக்கிங்காக நம்ம இந்த படத்தை இப்படி பண்ணணும்னு நினச்சா அவங்க வந்து 100% இது சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது ரெகுலர் ஃபிலிம்ஸில் வந்துட்டு இப்படி நடந்துவாங்க, இங்கே வந்து ஸ்டேஜிங்க அப்படி இருங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கூட ஒருத்தர் ஜெல்லாவாது, ஆக்டிங் டைமிங் எடுக்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒன்லி திங் இஸ் அஸ் அ சினிமாட்டோகிராஃபர் ஐ ஷுட் நாட் மேக் எனி மிஸ்டேக். தட் வாஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஏன்னா அவங்க எல்லாரும் கரெக்டாக நடிச்சிருவாங்க, நம்ம ஃபோக்கஸ் மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம லைட்டிங் இல்லை எனக்கு ஒன் மோர் போகணும் அப்படின்னு கேட்டால் தேர் ஆல் நியூ கம்மர்ஸ். ஐ எம் லைக் 4-5 ஃபிலிம்ஸ் ஓல். ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா நம்ம நினைக்கிற ஃபிலிம் மேக்கிங்கில் நம்ம படம் பண்ண முடியும்னா திஸ் இஸ் த ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு இது உண்டு, லிபர்ட்டி. எஸ், எனக்கு ஒரு பர்சனல் கொஷின் இருக்குது. என்னென்னா நம்ம அஸ் ஒரு கேமராமேனாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு படத்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு சீனை நம்ம மேக் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஒரு ஃபீலிங்கை கொடுக்கலாம் அப்படின்றது வந்து பரியரும் பெருமாள் நான் வந்து அந்த லாஸ்ட் சீன் பார்க்கும்போது அவ்வளோ, ஏன்னா படம் ஃபுல்லாகவே அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். அண்ட் அதே தான் சேம் அந்த ஈக்குவாலிட்டி எதுக்குமே யாருமே எந்த ஒரு பார்ஷலும் காட்டக்கூடாதுன்ற விஷயம் நம்ம வந்து அவங்க ஆக்ட் பண்ணுற விஷயத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் அந்த லாஸ்ட் ஷாட் வந்து அந்த பாலுக்கும் அந்த பிளாக் டீக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை அந்த ஒரு சின்ன ஷார்ட்டில் வந்து காட்டி எங்கள் எல்லாருக்குமே அந்த ஃபீல் கொடுக்க முடிஞ்சது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இதில்? See, I don't believe in metaphors first of all. அந்த நீங்கள் அதை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லி இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட், இட்ஸ் அன் ஐடியாலஜி. ஸோ வெளியே தட் இஸ் ஹவ் லைக் ப்ரொஃபஷனல் ஃபில்ம் மேக்கர் சார். நீங்கள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க, இல்லை இன்செக்ட்னு சொல்லுவீங்க, இல்லை குறியீடுன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. வி see it as an ideology. Everything is an ideology. இப்போ நீங்கள் மெட்ராஸில் செவருன்னு ஒன்று காமிக்கிறாங்கன்னா யூ கன்சிடர் as an object or பிளாட் ட்விஸ்ட் அது மாதிரி என்ன வேணாலும் சொல்லுங்க. ஃபார் அஸ் இட் இஸ் a character. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அதுதான் சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸை நான் இருந்து பார்க்கும்போது இது ஒரு செவர் தானே, இது ஒரு பால் தானே அப்படின்ற மாதிரி பார்ப்போம். பட் அது ஐடியாலஜியா நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண எடுத்துக்க முடிஞ்சது இல்லையா? ஸோ அதை நம்ம அந்த ஷார்ட்ல இந்த படத்துல ஒரு பெரிய டாஸ்கா நான் என்ன பாக்குறேன்னு பார்த்தா அந்த 50 பேர் நடிச்சாங்கன்னு சொன்னல, அவங்க எல்லாரையும் தாண்டி ஹீரோ ஹீரோயின் எல்லாரையும் தாண்டி இதில் நிறைய கீ பிளாட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய அந்த கீ மொமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய ஒரு ஊரில் சில படங்கள் வரும், ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு செவருன்றது ஒரு பிரச்சனை, இந்த வேற ஒரு சுடுகாடுன்றது ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி வரும்ல. அப்படி இல்லாமல் ஒரு ஊரில் 100 பிரச்சனை இருக்கும்.
ஆமா. அந்த 100 பிரச்சனையில சில பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அந்த சில பிரச்சனைகள் எது மூலமாக சொல்கிறோமோ, இப்போ ஒரு டேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேங்க் இஸ் எ கேரக்டர் ஃபார் மீ. ஒரு பாறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எ கேரக்டர் ஃபார் மீ. நீங்கள் இப்போ அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அது எல்லாமே எனக்கு கேரக்டராக இருக்குது. ஆஸ் லைக் ஐ ஷோ த ஆக்டர்ஸ், ஐ ஹாவ் டு ஷோ த ஜியாகிரஃபி அஸ் எ கேரக்டர். அந்த பிரச்சனையவே நான் ஒரு கேரக்டராக காமிக்கிற அளவுக்கு ஒரு ஷார்ட் டிவிஷன்ஸோ இல்லை எலிவேஷன் மியூசிக் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து வி நீட் டு ஒர்க் ஆன் இட். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரு விஷயம் தான் கிடைக்கும். இந்த படத்தில் அது மாதிரி 7-8 விஷயம் இருந்தது வந்துட்டு இட்ஸ் ஸோ எனக்கு ஒரு தீனி அந்த மாதிரி இருந்தது எனக்கு இது. அண்ட் வந்து இந்த படத்துல உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ண லோகேஷ் அவர்களா இருக்கட்டும், அண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண ராஜமுருகன் அவர்களா இருக்கட்டும், அவங்க இந்த கதையை கேட்கும் போது நீங்க முன்னாடியே சொன்னீங்க, நான் சொன்ன உடனே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க இன்னும் அதுக்கப்புறம் ஆட் ஆன் பண்ணி என்னெல்லாம் சொன்னாங்க உங்ககிட்ட? படம் முடித்த உடனே டைரக்டர் பார்த்தாரு. எங்கள் டைரக்டர் பார்த்துட்டு வந்து அவர் சொன்னார், நீங்கள் என்ன நினைக்கணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னார். ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கணும்னு நினச்சிங்களோ, ஏன் நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து புதுமுகம் வச்சு போகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ நீங்கள் அதை ஸ்க்ரீனில் வந்துச்சிங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்ல வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் வந்து மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டுங்க. ஆமாம், அவருக்கு அவ்வளோதான். நம்ம என்னதான் நம்ம வந்து பண்ணாலும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அது வந்து 22ஆம் தேதி வந்து அவங்க தான் சொல்லணும். ஒரு படைப்பை வந்து ஒரு கலைஞன் வந்து ஒரு கலைஞன்ன்றவனுக்கு வந்து இந்த சமூகத்தின் மேலே வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்கணும், ஒரு அக்கறை இருக்கணும். ஒரு படம் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று வந்து பண்ணிட்டு வந்து போயிடக்கூடாதுல்ல. அந்த படைப்பு வந்து அந்த மக்கள்கிட்ட போய் சேரும்போது வந்து அது வந்து ஒரு அறம் சார்ந்த படைப்பாக இருக்கணும். அது எந்த இடத்துலையும் அறம் தவறி கூட பேசிடக்கூடாது அந்த படைப்பு. பட் அதில் வந்து இயக்குனரும் உறுதியாக இருந்தார், நானும் உறுதியாக இருந்தேன். இன்னொன்று, படம் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து கிளம்பி வந்ததே வந்து எனக்கான அரசியலை வந்து இங்கே நான் வந்து பேசணுன்னு தான் தெளிவாக வந்தேன். எனக்கான சமத்துவம், எனக்கான அறம், எனக்கான அதிகாரம், அதை எல்லாத்தையுமே எனக்கு தெளிவாக வந்து எந்த கதை வந்து இங்கே சொல்ல வந்து மறுக்கப்படுகிறதோ அந்த கதையை வந்து சொல்லணுன்றதுல வந்து ரொம்ப வந்து தீர்க்கமாகவே இருந்தேன். நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ வேறு எதுக்காகவோலாம் இங்கே நான் வந்து வரலை. நான் வந்து அந்த கலை எப்போதுமே எளிய மக்களுக்கான கலையாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை பெற்றுத்தரணும், அறத்தை பெற்றுத்தரணும், அவங்களுக்கான சுதந்திரத்தை வாங்கி தரணுன்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதுதான். எஸ், நீங்கள் சொன்னதுலேயே நிறைய விஷயம் வந்து இந்த படம் பார்த்தா என்னெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்க முடியுன்றது தெரிஞ்சது. அதை தாண்டி இந்த ஒரு இம்பேக்ட் வந்து மெயினாக இந்த ஒரு விஷயம்காக தான் இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோம். இந்த ஒரு இம்பேக்ட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்குற ஆடியன்ஸ்க்குலாம் கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நிச்சயமாக தான் சொல்லிட்டேனே. அவன் வந்து வந்து ஒரு 2000 வருஷமாக அவன் மைண்டில் ஒன்று வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு விஷயத்த. அதை வந்து அவனால் வந்து விடவும் முடியாது. அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கட்டமைப்பு, ஊரோட வந்து கட்டமைப்பு, நீங்கள் எல்லா ஊரோட கட்டமைப்பும் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்தாண்டு இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்தாண்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சென்னையை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூக்கிமை வந்து வெளியே வச்சுருவாங்க. பட் அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து நீங்கள் என்னதான் எவ்வளோ தான் சொன்னாலும் அது அவன் மைண்ட்லேருந்து மாறவே மாறாது. நீங்கள் எவ்வளோ தான் சொல்லி அவனை வந்து பயங்கரமாக வளர்த்தாலும் அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டிலேருந்தே அவன் வளரும் போதே அவனுக்கு அது வந்து கிளியராக தெரியுது. இது வேறு, இது வேறு, இங்கே இருக்கிறவங்க வேறு, இங்கே இருக்கிறவங்க வேறு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக வரும்போது இந்த படம் பார்க்கும்போது அந்த கர்வம், அந்த ஆணவம் எல்லாமும் வந்து சுத்தமாக தூளாக உடையும். நீ என்னதான் ராஜா வேஷம் போட்டாலும் லாஸ்ட்டில் வந்து அந்த கவச குண்டத்தை கழட்டி வச்சுட்டு போகும்போது நீ ஒரு சாதாரண மனுஷனாக தான் பார்ப்பேன். வந்து தெற்கூத்து முடிகிற வரைக்கும் எப்பா ராஜாடா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் சகட்டி மேனிக்கு அடிப்பார் அவர். அதை கைட்டி வச்சுட்டு போகும்போது வா மச்சான், என்ன மச்சான் சொல்லி தோளில் வந்து கை போட்டுக்கின்னு போயிடுவாங்க. பட் அப்போ இந்த படம் அப்படி ஒரு கர்வம், அப்படி ஒரு ஆணவத்தோட ஒரு 2000 வருஷமாக ஒன்று அவன் மைண்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கும் போது இந்த படம் பார்க்கும்போது அந்த கர்வம் வந்து உடையன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறணும்னு சொல்லி சார்பாக என் டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.